ஸ்டார்ட். ஹாய் காய்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட இங்கே பாருங்க, எல்லாரும் மாவுல சப்பாத்தி சுட்டு பார்த்துருப்பீங்க. பாருங்க, மாவுல போண்டா சுடுறாங்க. பாருங்க போண்டா எப்படி இருக்கு. இங்கே பாருங்க மாவு. இது இன்ஸ்டாவில் பார்த்த ரெசிபி காய்ஸ். வாங்க போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் போடுற எண்ணெயில் நல்லா இருக்கு. ஆனால் இப்படி பிடிக்க காய்ஸ். போடட்டா? போட்டேன் காய்ஸ். அப்படியே இருக்கு, நல்லா இருக்கா? இங்க பாருங்க, கையெல்லாம் மாவே மாவே. இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெசிபின்னு போடுங்க, நான் சொல்றேன். இது தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி நேர இல்ல காய்ஸ், தேங்காய் சட்னி இல்லை, டொமேட்டோ சாஸ் மயோனிஸ் இருந்தாலே போதும். இருங்க ஒரு நிமிஷம், நான் மாவு போட்டுருவேன். பாருங்க காய்ஸ், எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு காய்ஸ். எண்ணெயில் விளையாட எப்படியே போட்டேன், கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பாருங்க, இதுதான் நம்ம போண்டா. காய்ஸ் சுட்டுடுச்சு. அங்க பாருங்க, டைனோசர் போண்டா. அதான் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கா கைஸ்? அது நான் கை வச்சு அப்படி ஆயிடுச்சு. சாரி காய்ஸ். வாங்க எல்லாம் சுட்டுட்டு உங்களுக்கும் ஊட்டிடுறேன். எல்லாம் சுட்டு காய்ஸ், இதுக்கு வந்து குருமா தொட்டுக்க இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் மத்தியானம் அதான் செஞ்சாங்க. அதுக்கு தொட்டுக்க இது செஞ்சுக்கிறோம் காய்ஸ். இதோட பேர் வந்து பன் பரோட்டா. எப்படி இருக்கு காய்ஸ்? நல்லா இருக்கா பேர்? நாங்களே கண்டுபிடிச்ச ரெசிபி. வாங்க உங்களுக்கு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கணும். மைதா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எக்கு கூட போட்டுக்கணும் காய்ஸ். ஒன்று எக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும் காய்ஸ். ஊற வச்சுட்டு வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டா இது நல்லா வந்துடும் காய்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். गाइस பாருங்க, நல்லா வெந்து வருது நம்ம போண்டா. சாரி, என்னது இது புசு புசுன்னு வருது. பன் பரோட்டா. இதோட பேர் வந்து பன் பரோட்டா. நானே வச்ச பேரு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பேரு? நீங்க பாருங்க, மாவு இப்படி எடுத்து விளாட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஆனால் மறுபடியும் இந்த மாவுல தான் ஒரு மெயினான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி மாவு எடுத்து அதில் போடும்போது கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் காய்ஸ். அந்த மாதிரி பண்ணலன்னா மாவு கைக்கு ஒட்டிக்கும். ஓகே காய்ஸ், ஒன்றும் இல்லை காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். காய்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறேன். சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்கும், துப்புனா காரமாக இருக்கும், அது என்னது? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. தெரியல, நான் வந்து ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க கைஸ், நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு நம்ம பன் பரோட்டா. வாங்க நம்ம தின்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் பண்ணணும் கைஸ். அது வரைக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போட்டுடுறேன்னா போடட்டா காய்ஸ்? போடுறேன் காய்ஸ், போடுறேன். அப்படியே போடுறேன். நல்லா போடுறேன்னா அவ்வளோதான் காய்ஸ். மாவு கூட ஆயிட்டு காய்ஸ், போதும்னு சொல்றாங்க. சரி காய்ஸ், பாருங்க, இது பார்க்க டைனோசர் ஷேப்லயே இருக்கு. பாருங்க காய்ஸ், நல்லா வாங்க இது சாப்பிட்டு பார்க்கலாம். சுடுது காய்ஸ். गाइस अவ்வளவா ரொம்ப டேஸ்டா இருக்கு.
பஞ்சு பாருங்க பஞ்சு போல இருக்கு உள்ள. இந்த மேல கரும்புரும்னு உள்ள பஞ்சு மாதிரி நல்லா இருக்கு guys. இதுக்கு சட்னி தொட்டுட்டா. இது தொட்டுக்க சட்னி சாப்பிடலாம், சுகர் கூட போட்டு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே गाइस, நெக்ஸ்ட் நாளைக்கும் ஒரு ரெசிபி பண்றோம். என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைடுல மறக்காம பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சைடுல இருக்க பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. பாய்.